தமிழ் உலகின் முதன்மையான மூத்த மொழி. சவுத்து வருத்து என்பவர் தமிழ் என்பதன் 6 தம் சேர்ப்பு மில் என்று பிரித்து காட்டி தனது மொழி என்று பொருள்படும் என்று தெரிவிக்கின்றார். காமெல் ஸ்வேலிபில் என்ற செக்கு மொழியியலாளர் தம் சேர்ப்பு இல் என்பது தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒளி என்ற பொருள் தர வல்லது என்கின்றார். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும், ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரீசியசு, பிசி, ரீயூனியன், திரினிடாடு போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ்மொழி செம்மொழியாகும். மேலும் கவனமாக பழைய அமைப்புகளை காக்கும் மரபினாலும் பழங்கால இலக்கிய நடை கூட மக்களால் புரிந்து கொள்ளும் நிலையில் உள்ளது. பள்ளி குழந்தைகள் சிறுவயதில் கற்கும் அகரவரிசையான ஆத்திச்சூடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது. தமிழ் மொழியை சரியாக கற்பதன் மூலம் எழுத்துத்துறையில் சிறந்த நிலையை அடைய முடியும். கவிதை, பாடல், கட்டுரை, சிறுகதை, கதை போன்ற படைப்பிலக்கியங்களை சரியாகவும் முறையாகவும் எழுத முடியும். மேலும் நிறைய படைப்பிலக்கியங்களை உருவாக்க முடியும். அது மட்டுமில்லாமல் இலக்கிய உலகுக்கு நிறைய படைப்பிலக்கியங்கள் கிடைக்கப்பெறும். தமிழ் மொழி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது. தமிழ் எனக்கு சோறு போடுமா என்று கேட்கும் சிலருக்கு தமிழின் அருமை தெரியவில்லை என்றுதான் கூற முடியும். தமிழ் மொழியை சரியாக கற்றுக்கொண்டு அதை சரியாக பயன்படுத்தினால் மொழி சிதைவு ஏற்படாது. மாணவர்களுக்கு சரியாக இலக்கணத்தை கொண்டு தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும். தமிழ் மொழி இனிமை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தெளிவையும் கொடுக்கும் மொழி. தமிழை வளர்க்க அரும்பாடுபட்ட தமிழறிஞர்கள்.